பட்டை நல்லா தனித்தனியா வறுத்துக்கணும். நல்லா வறுக்கணும். ஏலக்காய் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஒரு 40 ஏலக்காய் கிட்ட இருக்கும். கூடவே 1/4 கப்பு லவங்கம் ரெண்டுத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஜாதி பத்திரி, ஒரு சின்ன ஜாதிக்காய், 2 ஸ்டார் எண்ணெய் பூ, 1/4 கப்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அடுத்த சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை ஆற வச்சு பவுடர் பண்ணிக்க வேண்டியதுதான். கசகசாய் ஒரு 3 பிரிஞ்சி இலை, எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை ஆற வச்சு பவுடர் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு.